சென்னை தியாகராய நகரில் துணை நடிகை ஒருவர் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த ஹோட்டல் ஊழியரை இழுத்து வந்து ரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண் ஒருவரின் சட்டையை உடும்பு பிடியாக பிடித்துக் கொண்டு மாடல் மங்கை ஒருவர் அடித்து உதைக்கும் தாக்குதல் காட்சிகள் தாம் நாம் காண்பது. அடிக்கும் பெண்ணிற்கும் அடிவாங்கும் ஆணிற்கும் என்ன சம்பந்தம் என கேட்க முற்படும் முன்பே அவரை வெளுத்து கட்டிய பெண் அவர் வாயாலேயே உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்லடா, ஏண்டா இப்படி பண்றீங்க என ஆபாச வார்த்தையால் கொந்தளித்துள்ளார். சென்னையில் மக்கள் அதிகமாக கூடும் தியாகராய நகரில் இந்த சம்பவம் அரங்கேறியது கேள்விப்பட்டு அங்கு வந்த பெண் போலீசார் என்ன நடந்தது என விசாரித்தபடியே அடிவாங்கிய நபரை அறிவு இல்லையா என திட்ட ஆரம்பித்திருக்கிறார். தெரியாம எப்படி மேடம்? ஒரு ஆளுக்கு தெரியாம போயிடும் மேடம். 10-15 பொம்பளைங்க தான் மேடம். என் வீட்டுக்காரர் மேடம். கால் பண்ணுங்க. என்ன நடந்தது? காக்கி சட்டை போட்ட காவலரும் மாடல் மங்கையும் அந்த பரிதாப முகம் கொண்ட நபரை சுற்று போட என்ன காரணம் என விசாரித்த போதுதான பரிதாப நபர் செய்துள்ள பயங்கரமான வேலை பற்றி தெரிய வந்தது. பெண்ணால் ரவுண்டு கட்டப்பட்ட நபரின் பெயர் மணிகண்டன். 34 வயதான இவர் சென்னை தியாகராய நகரை சேர்ந்தவர். மது பழக்கத்திற்கு அடிமையானவர் என சொல்லப்படுகிறது. அனைவரும் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது போல அவரும் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போதுதான் அவரின் கண்ணில் கேட்ட வார்த்தை என்ற குறும்படத்தின் டைட்டில் கண்ணில் தென்பட்டிருக்கிறது. அதை உற்று நோக்கி பார்த்த அவர் அதனை கிளிக் செய்து பார்த்தபோது ஒரு குறும்படம் அவரை இழுத்து சென்றுள்ளது. அதை முழுமையாக பார்த்தவர் அதை இயக்கியவரை பற்றி ஆபாசமான வார்த்தைகளால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்களை அள்ளி வீசியிருக்கிறார். அதை பார்த்து அந்த படத்தின் இயக்குனர் ஞானநிலா என்ற ஸ்ரீ அஸ்வினி தங்கராஜ் கோபத்தில் கொந்தளித்திருக்கிறார். ஞானநிலா ஒன்றும் சாதாரண குறும்பட இயக்குனர் அல்ல. தொலைக்காட்சி சீரியல்கள், இந்தியன் 2, மழை பிடிக்காத மனிதன் போன்ற திரைப்படங்களில் நடித்து பிரபலமானவர். ஃபேமஸ் ஆனவர்கள் என்றாலே இன்று அவர்களுக்கான இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்கள் வைத்திருந்தால் தானே கெத்து. அவரும் தன் பங்கிற்கு இன்ஸ்டா பக்கம் வைத்து அதில் பல வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார். மேலும் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரை வைத்துள்ளார். ஞானநிலா நல்ல முறையில் கமெண்ட் போடுபவர்களுக்கு ஹார்டின்களை பறக்க விடுவது வழக்கம் என சொல்லப்படுகிறது. இப்படிதான் அவரின் கமெண்ட் பாக்ஸில் மணிகண்டன் தனது ஆபாச அர்ச்சனையால் சிக்கி இருக்கிறார். அவரின் பேச்சில் பல தவறான கண்ணோட்டம் இருந்ததால் அவரை தண்டித்தே ஆக வேண்டும் என நினைத்திருக்கிறார் ஞானநிலா. அதற்காக அவர் மணிகண்டனின் இன்ஸ்டாவில் கமுக்கமாக சாட் செய்து அவரின் மொத்த ஜாதகத்தையும் வாங்கி இருக்கிறார். அப்படி 3 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு கணவருடன் சேர்ந்து மணிகண்டன் வேலை பார்க்கும் ஹோட்டல் கடையை கண்டுபிடித்துள்ளார் ஞானநிலா. சிக்குநாண்டா சிவனாண்டி என நினைத்தவர் அவரை அவர் வேலை பார்க்கும் ஹோட்டல் கடையின் முன்பே வறுத்தெடுத்திருக்கிறார். அங்கு கூட்டம் கூடியதால் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என நினைத்து நடுரோட்டிற்கு அழைத்து வந்து சட்டையை மடக்கி பிடித்தபடி கும்மி எடுத்திருக்கிறார். தகவல் அறிந்து வந்த பெண் போலீசாரும் விசாரித்து அவரை தாளித்திருக்கிறார். ஒருமுறை தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என கேட்டபோதும் கூட மனமிறங்காமல் அந்த நபர் மீதான உடும்பு பிடியை தளர்த்தவே இல்லை ஞானநிலா. சம்பவம் குறித்து அங்கிருந்தவர்கள் யாரும் புகார் கொடுக்காததால் விசாரணைக்கு அழைத்தால் இரு தரப்பினருமே காவல் நிலையம் வர வேண்டும் என அங்கு வந்த பெண் போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு தாக்குதலை கலைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இன்ஸ்டாவில் ஆபாச கமெண்ட் செய்த ஹோட்டல் ஊழியரை கேட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை குறும்படத்தை இயக்கியவரும் துணை நடிகையுமான ஞானநிலா அடித்து உதைத்த சம்பவம் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் தியாகராய நகர் பகுதியை மேலும் பரபரப்பாக்கியது.